ஆத்தி என்ன அடி அப்படிம்பாங்கல்ல ஊர்ல கிராமத்துல, அந்த மாதிரி அடி 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 அடின்னு அடிச்சு வெளு 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 வெளுன்னு வெளுத்து விட்டுருக்காரு சங்கிகளை நம்முடைய பிடிஆர் அவர்கள். எஸ், பிடிஆர் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறாரு. அடி வெளுத்திருக்கிறாரு. சங்கிகள் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். என்ன நடந்துச்சு? ஏன் பிடிஆர் சங்கிகளை விழுக்கிறார்? சங்கிகளை விழுப்பதற்கு காரணம் ஒன்றும் தேவையில்லை. அவர்கள் சங்கிகளாக இருந்தாலே நம்ம நினைச்சலாம். கருத்தியல் அடிப்படையில் வெளுக்கிறதுனா நான் போயா அடிச்சிட்டு இருக்கோம் அப்படி இல்லை. கருத்தியலால் வெளுவெளுன்னு வெளுப்பது, அது வெளுக்கலாம், தப்பு இல்லை. இப்ப இவரு எதற்காக சலங்கை கட்டி கொண்டு களத்தில் இறங்கி இருக்கிறார்? அதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். விஸ்வகர்ம யோஜனா அப்படின்னு ஒரு திட்டத்தை பிரதமர் அறிவித்தார். உங்களுக்கு தெரியும். அதாவது தாத்தா தொழிலையே பேரனும் செய்வது. இப்ப உங்க முன்னோர்கள் என்ன தொழில் செஞ்சாங்களோ அதையே நீங்களும் செய்யுங்க அப்படிங்கறதான் அந்த திட்டம். தமிழ்நாட்டில் அந்த திட்டத்தை நாங்கள் ஒருபோதும் அமல்படுத்த மாட்டோம், நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு யார் சொல்லிட்டா? நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக சொல்லிவிட்டார். இப்ப பிடிஆர் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு வாதம் சொல்கிறார். குலத்தொழிலை செஞ்சுக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்றாங்க. குலத்தொழிலை, முன்னோர்கள் செய்த தொழிலை, தாத்தா செய்த தொழிலைத்தான் பேரன் செய்ய வேண்டும். அப்பா, அப்பாவுக்கு அப்புறம் பையன் அப்படின்னு வாரிசு வாரிசா செய்யணும்னு சொன்னா, இதை முதலில் பிரேக் பண்ணது யாரு தெரியுமா? இதை முதல்ல முறியடிச்சது யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒண்ணு பேசியிருக்கிறார். முதல்ல இதை முறியடிச்சது அவங்கதாங்க. யாரு? ஆமா, சோ கால்டு அப்பர் காஸ்ட். அவங்களுடைய குலத்தொழில் என்னது? என்னது? எஸ். இப்ப நீங்க கோயில்ல பூஜை வைக்கிறது அல்லது வேற ஏதோன்னா அதை மட்டும் தானே செய்யணும். அதான் அவர் கேட்கிறார் பிடிஆர். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரு கட்டத்துல அதை பிரேக் பண்ணி படித்து, அதுவும் பிரிட்டிஷ்காரெல்லாம் வருகின்ற பொழுது நீங்க என்ன செஞ்சீங்க? கலெக்டரா போனீங்க, வில்லேஜ் முன்ஷிப்பா போனீங்க. அப்ப வில்லேஜ் முன்ஷிப், கலெக்டர், ஆடிட்டர், வக்கீல், டாக்டர், இப்படி எல்லாமே முதல்ல அந்த குலத்தொழிலை பிரேக் பண்ணி போனதே நீங்க தான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? மற்றவர்களுக்கு குலத்தொழிலை செய்யுங்கள், தாத்தா செஞ்ச தொழிலை செய்யுங்க அப்படின்னு சொல்றீங்களே, இது சரியா அப்படின்னு பிடிஆர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்ப நீங்க அந்த வீடியோ பாருங்க. சரி, இப்போ ஒரு கேள்வி வரும். அந்த வீடியோ காட்டுறதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப இந்த கேள்வியை கேட்கின்ற பொழுது எல்லாருக்கும் ஒண்ணு தோணும். சார், குலத்தொழிலை செய்யுங்கன்னு எங்க சார் மோடி சொன்னாரு? அப்புறம் மோடி பரம்பரையா செஞ்சுட்டு வர தொழில நீங்க செஞ்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், வேலை தேடி அலைய வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லிப்பாரு. அது எல்லாருக்கும் தானே, அது முன்னேறிய வகுப்பினர்களுக்கும் தானே. அவர் என்ன வெறும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமாகவா அதை சொல்லி இருப்பார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். எஸ், அது முன்னேறி வகுப்பினருக்கு சொல்லப்பட்டது அல்ல. யாருக்கு சொல்லப்பட்டது? இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உழைக்கும் சமூக மக்கள், பெருவாரியான மக்களுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? வேற எந்த வேலைக்கும் போகக்கூடாது, உங்க குடும்ப தொழிலை செய்யுங்க என்றுதான் மோடி சொல்லி இருக்கிறார். அதற்கான ஆதாரமும் நம்மிடம் இருக்கிறது. இப்ப முதல்ல பிடிஆர் பேசிய அந்த வீடியோ நீங்க பாருங்க, அப்புறம் நான் பேசுறேன். குலக்கல்வி உங்க அப்பா செஞ்சதுதான் நீங்க செய்யணும்ன்ற ஒரு மாடலை நம்மளுக்கு எல்லாம் உடைத்து காட்டியதே அந்த உயர் ஜாதியினர்கள். ஏன்னா அர்ச்சகர்களாக இருந்தவர்கள்லாம் எப்ப முன்சிப் வேலையும் கலெக்டர் வேலையும் ஜட்ஜு வேலையும் கிடைச்சதோ அதை விட்டுட்டு அவங்க அதுக்கெல்லாம் போயிட்டாங்க. பிடிஆர் பேசுனது பாத்தீங்களா? அவர் கேட்கிற கேள்வியில ஏதாவது தப்பு இருக்குதா? இப்போ வேதப்படி, வேதம் ஆகமம்லாம் சொல்றாங்க இல்லையா, அதன்படி ஒரு பார்ப்பனர் கடல் தாண்டி செல்லக்கூடாது, விமானத்துல பயணிக்க கூடாது. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குதா? பெருவாரியான பார்ப்பனர்கள் எங்க இருக்கிறாங்க? அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் போயிருக்கிறாங்க. தப்பு இல்ல, நீங்க போங்க. அப்போ நீங்க உங்களுக்கு என்று வருகின்ற பொழுது எல்லா வேதங்கள், எல்லா சாஸ்திரங்களையும் நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறீங்க. மற்றவர்களுக்கு ஒரு நியாயமான பிடிஆர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். என்ன சார் இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம், ஏன் சார் தமிழ்நாடு அரசு எதிர்க்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. தச்சர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் குடும்பமா மர வேலை செய்கிறார், மர வேலைப்பாடுகளை செய்யக்கூடிய, தொழிலை செய்யக்கூடிய ஒரு சகோதரர், ஒரு தொழிலாளி இருக்கிறார், தச்சு தொழிலாளி செய்யக்கூடியவர் அப்படின்னு சொன்னா, பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, உங்க தாத்தா அந்த தொழிலை செஞ்சார்ல, உங்க அப்பா அந்த தொழிலை செஞ்சார்ல, இப்ப நீங்க தச்சு வேலையை பாருங்க, நீங்க இன்ஜினியராவோ டாக்டராவோ ஆக வேண்டாம். இதுதான் மறைமுகமாக அந்த திட்டத்தினுடைய நோக்கம். அதுக்கு நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? கொஞ்சம் கடன் தரேன், லோன் தரேன். அந்த லோனை வாங்கி 12th முடிச்ச உடனே நீ காலேஜுக்குலாம் போகலாம். அந்த லோனை வாங்கிட்டு உங்க அப்பா தொழிலை நீ என்ன செய், கத்துக்கோ. கத்துக்கிட்டு அபிவிருத்தி செஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் அதை கொஞ்சம் நல்லா அதுல நீ பிரபலம் ஆயிட்டு
கொஞ்சம் இப்ப வருமானத்தை ஈட்டிக்கிட்டு நீ என்ன செய், கடனை, கவர்மெண்ட் கொடுத்த கடனை கெட்டு, அதை விட்டுட்டு நீ என்ன செய்ய வேண்டாம், நீ வந்து டாக்டர் ஆகவோ வக்கீலாகவோ என்ஜினியர் ஆகவோ வாத்தியாராகவோ இன்னப்பிற தொழிலுக்கோ நீ ஆசைப்படாத. ஒரு பொற்கொள்ளர் இருக்கிறார், அல்லது ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி இருக்கிறார், என்ன எதை வேணாலும் எடுத்துங்க, இந்த இந்த வேலைகளை இவர்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு இருக்குல்ல. இப்போ ஒருத்தர் என்கிட்ட கேட்கிறாரு, சார் அது அப்ப அவங்களுக்கும் பொருந்தும் தானே, எது அர்ச்சகராக இருக்கிறார்கள் பார்ப்பனர்கள், அவங்களும் அதே தானே செய்யணும் அப்படின்னா அப்படி இல்லை. மோடி என்ன பேசியிருக்கிறார், நான் உங்களுக்கு எவிடன்ஸ் காட்டுறேன், ஆதாரம் காட்டுறேன். இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை தொடங்கி வைத்து மோடி பேசுகிறார். அவர் பேச்சுல அவர் சொல்றாரு, அவர் ட்ரெடிஷனல் ஸ்கில்ஸ், நம்முடைய ட்ரெடிஷனல் பாரம்பரியம் பரம்பரையா வரக்கூடிய ஆற்றல், ஸ்கில், திறன், அவர் ட்ரெடிஷனல் ஸ்கில்ஸ் have been predominantly practiced, ரொம்ப தீவிரமா அதை வந்து பிராக்டிஸ் பண்ணக்கூடிய practiced by the SC scheduled caste சொல்றாரு, ST scheduled tribe and OBC communities. புரியுதா உங்க யாரெல்லாம் சொல்றாருன்னு? SC, ST, OBC, இந்த 3 சமூகங்களை சேர்ந்தவர்கள் இந்த தொழிலை பரம்பரையாக செய்யக்கூடிய தொழிலில் இருக்கிறீர்கள். நீங்க என்ன செய்யுங்க, அந்த தொழிலே தொடருங்க. சரி, அப்போ இதுல SC, ST, OBC சொல்லிட்டீங்க. பார்ப்பனர்கள் அவங்க விருப்பப்பட்டா கோயில் வேலைக்கு போலாம், சரி, படிச்சா டாக்டர் ஆகலாம், இல்லைன்னா அது அவங்க என்ன ஆகணுமோ ஆகலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், எது வேணாலும் ஆகலாம், எலெக்ஷன் நின்று எம்பி ஆகலாம், எலெக்ஷன்ல நின்று ஒருவேளை ஓட்டு விழலைன்னா அவங்கள ராஜ்யசபா எம்பி ஆக்குவோம், ராஜ்யசபா எம்பி ஆக்கி அவங்கள வந்து பெரிய பெரிய அமைச்சராக்குவோம். சார் அப்ப அவங்களுக்கு மட்டும் அந்த சலுகை, மற்ற சமூகங்களுக்கு அது கிடையாது. இதைத்தான் தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்றாரு, உங்க தாத்தா என்ன பண்ணிட்டு இருந்தாரு விடு, உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு விடு, நீ படிக்க தயாரா, நீ வா படி, மாதம் உனக்கு கல்வி உரிமை தொகையாக 1000 ரூபாய் தரும் அரசு சொல்லுது. நீ ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வருகிறாயா, விளிம்புநிலை சமூகத்திலிருந்து வருகிறாயா, உனக்கு இடஒதுக்கீடு தருகிறோம், இலவச பஸ் பாஸ் தருகிறோம், நீ எப்படியாவது என்ன செய், படி. சரி, படிச்சு முடிச்சிட்ட, வேலைக்கு உனக்கு என்ன இருக்கு, இடஒதுக்கீடு இருக்குது, கூடுதலான சில சலுகைகள் இருக்கிறது. ஏன்னா உங்க அப்பாவும் தாத்தாவும் கஷ்டப்பட்டாங்க, நீ நல்லபடியா படிச்சு முன்னேறி மேலவா. இது தமிழ்நாடு அரசு, இது திராவிட மாடல் அரசு. இதை சீர்குலைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பரம்பரையா குலக்கல்வியை செய்யணும் என்று சொல்லிவிட்டு அதற்கு நான் லோன் தரேன்னு ஆசை காட்டி இளைஞர்களின் வாழ்வை திசை திருப்பி மீண்டும் இந்தியாவை ஒரு 50-100 வருஷத்துக்கு பின்னோக்கி இழுத்து செல்வதற்கான வேலைகளை யார் செய்யறா, மோடி அரசாங்கம் செய்கிறது. சார் இது வந்து சாதி வாரியாதான் அப்படின்னு நீங்க எல்லாம் ஏன் சார் அப்படி 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 தப்பா பிரச்சாரம் பண்றீங்க அப்படின்னு சிலர் சொல்லுகிறார்களே, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினர் சொல்லுகிறார்களே அப்படின்னா, தமிழ் கேள்வி இது குறித்து ஏகப்பட்ட முறை நான் வீடியோ போட்டிருக்கேன், உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால நான் அதை இங்க காட்டல, நிறைய முறை பேசியிருக்கேன், வீடியோ ஆதாரத்தோட காட்டியிருக்கிறேன். ஒரு ஹிந்துத்துவ அமைப்பை சேர்ந்த தலைவர் ஒருத்தர் பேசினாரு, இந்த வீடியோ இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஒரு சலவை தொழிலாளியின் மகன் சலவை தொழிலாளியாகத்தான் இருக்க வேண்டும், செருப்பு தைக்கக்கூடியவரின் மகன் செருப்பு தைப்பவராகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் பேசிய வீடியோவே நம்ம போட்டு பேசியிருக்கோம். இந்தியாவினுடைய சிறப்பு அப்படின்னு அவர் இதை சொல்றாரு. எதை, சாதிக்கு ஒரு தொழில் இருக்குல்ல, தொழிலை வைத்து ஒரு சாதியை பிரிச்சு வச்சிருக்காங்களே, இது இந்தியாவின் சிறப்பு. ஒரு துப்புரவு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு தொழிலாளியினுடைய மகன் மருத்துவராகவோ தாசில்தாராகவோ மாறுவதற்கு கனவு காணக்கூடாது என்று சொல்வதுதான் இவருடைய வெளிப்படையா சொல்றாங்க, வெளிப்படையா சொல்லிட்டாங்க. நிறைய வீடியோ இருக்கு. அப்படி இன்னொருத்தர் சொன்னார், முன்னாடி எல்லாம் வந்து மலம் அல்றதுக்குன்னு ஒரு சாதி இருக்கும், இப்பெல்லாம் அப்படி போய் சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு. இப்பெல்லாம் அப்படி போய் சொல்ல முடியுமான்னு கேட்ட இடம் இருக்குல்ல, அதுதான் திராவிடத்தினுடைய வெற்றி. இதுதான் திராவிடம் சாதித்தது. இத திராவிடம் சாதித்த காரணத்தினாலதான் திராவிடத்தின் மீது இங்க இவர்களுக்கு என்ன இருக்கு, ஒவ்வாமை, கோபம், விரக்தி. அதுக்குதான் அடியாளை எல்லாம் இறக்கி விட்டு திராவிடத்தை எதிர்த்து பேசு, எப்படியாவது திராவிடத்தை எதிர்த்து பேசு, எப்படியாவது பெரியாரை எதிர்த்து பேசு. அது ஏன், இதுதான் ரீசன். சோ இந்த மாதிரி நாடு, உலகம் வேறு ஒரு திசைக்கு மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல
இந்தியாவில் மீண்டும் குலக்கல்வியை திணிக்கும் முயற்சி பாரதிய ஜனதா கட்சி அரசால் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதை ஒருபோதும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன் என்று உறக்க சொல்லியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு நம்முடைய வாழ்த்துகள், பாராட்டுக்கள். பிரேக் பண்ணுது அப்படின்னு சொன்னார்ல பிடிஆர், முதல்ல அவங்க தான் அதை பிரேக் பண்ணாங்கன்னு. அதனால அவர்கள் எந்த வேலைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் அப்படிங்கிற உரிமை அவர்களுக்கு உண்டு என்று சொன்னால், மற்ற தோழர்கள், சமூகங்கள் மட்டும் ஏன் அவரவர் குடும்ப தொழிலை செய்ய வேண்டும் என்று உறக்க கேட்ட திரு பிடிஆர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகள், பாராட்டுக்கள். சமூக நீதி தலை தோங்கட்டும், விளிம்பு நிலை மக்களின் வாழ்வு ஏற்றம் பெறட்டும் என்று சொல்லி, தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு இந்த சிறிய காணொலியை இந்த அளவிலே நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். Thank you.